Excuse me, 1/4. என்ன சாப்பிடலாம்? எல்லாமே சாப்பிடலாம். சாப்பிட்றது தான் சார் எல்லாமே. அங்கே வந்தது விராட் கோலியோட எக் பப்ஸ் சாப்பிட்றேன். விராட் கோலி சாப்பிட்றதுக்கே சாப்பிடல, வேற வாங்கி சாப்பிடுறேன். இது ஜோக்கு, அழக்கூடாது, சிரிக்கணும். ஒரு கிறிஸ்பி சிக்கன் பர்கர், சிக்கன் சமோசா எனக்கு ஒன்று, எக் பப்ஸ் எனக்கு ஒன்று, சிக்கன் ஹாட் டாக். ஹாட் டாக். சரி ஓகே, சிக்கன் ஹாட் டாக். வாங்க சார் எது எடுத்தாலும் 20 ரூபாய் சார், எது எடுத்தாலும் 20 ரூபாய். போனா வராது, பொழுது போனா தங்காது. வாங்க சார் எது எடுத்தாலும் 20 ரூபாய் சார், எது எடுத்தாலும் வராது. என்ன நம்ம டைலாக்கே பேசுற, நம்மளையே ஃபாலோ பண்ற, ரொம்ப தப்பாச்சே. உள்ள அனுப்பணும் தான், இது ரெண்டுத்தையும் ஒவ்வொன்றும் ஒரு பக்கம் ஓடுது. எனக்கு அது வேணும் இது வேணும்ல. இல்ல நாஸ்டா கூட போடாம கூட்டு வந்தா அப்படிதான் வாங்குவோம். இப்போ முதல்ல எதை ஸ்டார்ட் பண்ண போறோம்னா விராட் கோலியோட எக் பப்ஸ். நான் சிக்கன் பர்கர் ஸ்டார்ட் பண்ண போறேன். இது வந்துட்டு இது வெறும் பேக்கரி மட்டும் இல்லை, சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ளே இருக்கிற பேக்கரி தான். பட் இங்கே உள்ள அலோ இல்லை, எதையும் சாப்பிட்றதுக்கு உள்ள அலோ இல்லை. எதுவாக இருந்தாலும் பார்சல் பண்ணின்னு வெளியே வரணும். ப்ரைஸ் எல்லாம் வந்துட்டு அஃபோர்டபுள் ப்ரைஸாக தான் இருக்குது. ஸோ விராட் கோலிக்கு பிடிச்ச எக் பப்ஸ் சாப்பிட போகிறோம். ஆனால் பார்க்கறதுக்கே செம்மையாக இருக்குதுங்க. நல்லா பார்க்கும்போதே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. பப்ஸு பார்த்தாலே தெரியுது. சாப்பிட்லாம். விராட் கோலிக்கு பிடிச்சது இதை சாப்பிட்டு நான் பாடுறேன். இங்கே ஆட்டத்தை இனிமேல தான் பார்க்க போகிறீங்க. தம்பி முகத்தை தள்ளி வைப்பா, ரொம்ப கொடூரமா இருக்கு. சூப்பர். இப்போதான் புரியுது ஏன்டா அவரோட ரொம்ப ஃபேவரட்டாக இருக்குதுன்ட்டு. உள்ள ஃபில்லிங் நல்லா இருக்குது. எக் மசாலா மாதிரி ஏதோ ஒன்று ரெடி பண்ணி கொடுத்துருக்குறாங்க. சூப்பராக இருக்குது. நீங்களாம் இந்த பக்கம் வந்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள். 70s வந்துட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டாக ஸ்டார்ட் பண்ணாங்க. போக போக வந்துட்டு பசங்க டேக் ஓவர் எடுக்கும்போது சூப்பர் மார்க்கெட்டாக மாற்றிட்டாங்க. அதோட பேக்கரி ஐட்டமும் வைக்க ஆரம்பித்தாங்க. அப்படியே போக 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 கடைசியில் பேக்கரி ரொம்ப ஃபேமஸ் ஆகிடுச்சு. அவ்வளோதான். இங்கே இதில் வேறு ஒன்றுமே இல்லை. என்னோட வந்துட்டு சிக்கன் பர்கர் 190 rupees. 190 ரொம்ப ஓகே தாங்களா? வெளியே தருவானா தரமாட்டானா? ஸோ உள்ளே வந்துட்டு நல்லாவே ஃபில்லிங் பண்ணியிருக்கிறாங்க. கோஸு, தக்காளி, வெங்காயம், அப்புறமா நிறைய மைனஸ் பார்த்தீங்களா, அப்படியே ஒழுகுது அந்த அளவுக்கு பண்ணியிருக்கிறாங்க. உள்ள கிறிஸ்பி சிக்கனை வச்சு செம்மையாக ஃபில்லிங்கில் கொடுத்துருக்குறாங்க. செம்மையாக இருக்குது. பட் அந்த சிக்கனு கிறிஸ்பியாக இல்லை அந்த அளவுக்கு. ஓகே தான், பட் நல்லா இருக்குது. 190 rupeesக்கு ஒர்த்தானது தான். நான் எடுத்துக்கிறது ஹாட் டாக்ஸ். இதோட விலை வந்துட்டு 45 ரூபாய். பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. எந்த சம்சை 27 ரூபாய். என்னோட வந்துட்டு சாக்லேட் மூஸ். இந்த கடையோட சிக்னேச்சர் டிஷ் இதுதான். 75 rupees ஒரு சாக்லேட் மூஸ். இருக்கு, பார்க்கலாம். வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? அப்பதான் இருக்கும். இது முன்னாடி தின்னதே இல்லை. வெள்ளை அதிகமாக இருக்குன்னு வாங்கி வச்சுக்கணும். தின்னதானே தெரியும். இவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் என்ன தெரியுமா? அன்னி கேக் அதை வாங்கி கொடுத்தா நல்லா உட்காந்து தின்னுவாங்க. எப்படி இருக்கு? சூப்பராக இருக்குது. டேஸ்ட்டு நிறைய க்ரீமியாக இருக்குது. மேலே வந்துட்டு அந்த சாக்லேட் கேரமலைஸ் பண்ணி போட்டிருக்காங்க. அதுவும் சூப்பராக இருக்குது. கீழே கேக்கு இவ்வளோண்டு தான் இருக்குது. ஆமாம், கேக்கு இவ்வளோண்டு தான் இருக்குது. இது ஃபுல்லாக க்ரீமியாக இருக்குது. மேலே சாக்லேட் கேரமலைஸ் பண்ணி ஊற்றிருக்காங்க. அவ்வளோதான். சூப்பராக இருக்குது. அதான் டேஸ்ட்டு எல்லாமே எனக்கு தான். இங்கே ஜீவன்கள் இருக்கு, ஒத்தியே இல்லை. எல்லாருக்கும் கொடுத்து சாப்பிடணும். ஸோ நெக்ஸ்ட் டே ஓம்பார் கொதறி இருக்கிறான். ஐயோ ராமா, என்ன ஏன் இந்த மாதிரி கரிசன பசங்களோட கூட்டி சேர வைக்கிறேன்? வேற லெவல். ஃபுல் ஹெவி ஃபில்லிங்கு, சிக்கன் பீஸு, ஆனியனு, பட்டாணி நல்லா போட்டு வேற லெவலில் இருக்குது. கொடுக்குற காசுக்கு வர்த்து. எவ்வளோ சொல்லாது? 27 ரூபாய். 27 rupees. ஆமாம், 27 ரூபாய். 27 ரூபாய்க்கு வர்த்தான ஆனியன்ஸ், சாரி சிக்கன் சமோசா. சிக்கன் நம்ம நெக்ஸ்ட்டு ஹாட் டாக் எடுத்துருக்கிறோம். ஹாட் டாக்குள்ளே வந்துட்டு நல்லா ஃபில்லிங் பண்ணியிருக்கிறாங்க. சீஸு, ஹாட் டாக். நான் ஆக்சுவலி ஓப்பன் பண்ண உடனே 2 இருக்குன்னு நினச்சேன். 2 இல்லை, 1 தான். அது பாதியாக கட் பண்ணி 2 இடத்துல வச்சுருக்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் கேப்சிகம்மு, தக்காளி, வெங்காயம், ஸோ இதெல்லாம் பண்ணி நல்லா ஃபில்லிங். ஸோ சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. என்ன வாயா உனக்கு?
என்ன வாய் நல்லா இருக்குது. பன்னு வந்துட்டு சூப்பராக இருக்குது. ஆக்சுவலி ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குது, திகட்டுது சாப்பிட்றதுக்கு. கரெக்டாக இது ஒன்று தான் மிச்சம் மீதி வச்சுருக்கிறாங்க. இது என்னது? இது இத்தாலியன் சிக்கன் ரோல். ப்ரைஸ் சொல்கிறது எங்கே? 45வா? பன்னில் வச்சுட்டு கொடுத்துட்டுக்கிறாங்க ரோலை. இது ஆக்சுவலி இத்தாலியன் சிக்கன் பன்னுன்னு வச்சுருக்கணும், ரோலுன்னு வச்சுட்டுக்கிறாங்க. என்ன சைடுல ஒதுக்குறான் குரங்கு மாதிரி கடைக்கு போய் வெளியில இருந்து போனோம். ஃபஸ்ட்டு கடிக்கும் போது வெறும் பன்னு மட்டும்தான் இருந்துச்சு. உள்ள ஃபில்லிங் ஏதாச்சும் இருக்கா இல்லையான்னு தெரியல. ஓப்பன் பண்ணி பார்த்தா இப்போ வச்சுருக்குறாங்க. இவ்வளோ பெரிய பன்னுக்கு வந்துட்டு ஃபில்லிங் கொஞ்சம் தான் வச்சுக்கிறாங்க. அதுவும் இந்த ஒரு சைடு மட்டும்தான் வச்சுருக்கிறாங்க. ஸோ அந்த சைட்லேருந்து எடுத்து சாப்பிட்டு பார்க்கலாம். ஸோ நல்லா சிக்கனை வந்துட்டு நல்லா ஸ்மாஷ் பண்ணியிருக்கிறாங்க. சோகா இது ஆவரேஜ் தான். இது வந்துட்டு சொல்லிக்கிறவங்களுக்கு ரொம்ப சிக்கன் டேஸ்ட் கிடைக்கிது. கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஆவரேஜ். இது வந்துட்டு ஒரு நல்ல ஸ்நாக்ஸ் இடம், அவ்வளோதானே தவிர ரொம்ப மெனக்கெட்டு ரொம்ப தூரத்துலேருந்து வந்து இதுக்காக இந்த கடையில் ஸ்பெஷலாக கிடைக்கிது அதை சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னு வர்ற மாதிரியெல்லாம் எதுவுமே இல்லை. அவ்வளோ ஒரு நல்ல ஸ்நாக்ஸ் இடம். ஓகே, அவ்வளோதான். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். விராட் கோலி அது ஒன்று மட்டும்தான் முடிச்சிட்டான். விராட் கோலியோட ஃபேவரட் கடையை இன்றைக்கோடு முடிச்சிட்டேன். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தயவு செஞ்சு நீங்கள் கீழே அப்படியே வந்துட்டு ஒரு கமெண்ட்டை வந்துட்டு கொட்டி விட்டு போங்க, வாய்க்கு வந்ததெல்லாம். உங்களுக்கு சரி நெக்ஸ்ட் எல்லாம் கப்பு நம்பு அப்படின்னு டைப் பண்ணுங்க. வராதுடா. வரும். வராது. வரும். ஒன்லி கேர்ள்ஸுக்கு தாண்டா வரும். உங்களுக்கு வராதுடா. வராதுடா. உங்களுக்கு வராதுடா.